இந்த வவுனியா வடக்கில் என்ன நிலைமை இருக்கிறதோ அதே நிலைமை ஏனைய மாவட்டங்களுடைய மாநகர சபைகளுக்கும் வந்துவிட்டது. இதுதான் உண்மையான நிலைமை. ஏனென்றால் இவர்கள் எதையும் செய்யவில்லை என்றுதான் எல்லா மக்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது. கடந்த தேர்தல் காலங்களிலே நான் சந்தித்த பெரும்பாலான குடும்பங்கள், இந்த போராட்டம் சார்ந்த குடும்பங்களை சந்தித்த போது அவர்கள் எல்லோரும் சொன்ன குற்றச்சாட்டு, கூட்டமைப்போ அல்லது தமிழரசு கட்சியோ எதுவும் செய்யவில்லை, எங்கள் வீட்டு பக்கம் வரவில்லை என்பது இவர்கள் மீதான குற்றச்சாட்டாக இருக்கிறது. இப்போதும் அந்த குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆக இந்த தேர்தலிலும் இவர்களுக்கு பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த மட்டக்களப்போ அல்லது யாழ் மாநகர சபையிலேயோ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை இவர்களுடைய யாழ் மேயராக இருந்த முன்னாள் அர்னோல்டு இடம் பத்திரிகை துறை சார்ந்த பலர் அவரிடம் பேசுகின்ற போது அவர் சொல்லியிருக்கிறார், எங்களுக்கு ஒரு 9-10 சீட் தான் கிடைக்கும் என்று. அப்ப 9-10 உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு இவர்களை ஆட்சி அமைக்க முடியாது. ஆனால் கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் இவர்கள் 14 ஆசனங்களை பெற்றிருந்தார்கள். 14 ஆசனங்களை பெற்று 2 போனஸையும் பெற்று 16 சீட்டை பெற்றிருந்தபடியினால இவர்கள் ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தது. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி, அதாவது சைக்கிள் சின்னத்தின் கீழ போட்டியிட்டவர்கள் 9 ஆசனங்களை பெற்று 4 போனஸையும் பெற்றபடினால அவர்கள் 13ல இருந்தார்கள். அதனாலதான் இந்த ஆட்சி மாற்றங்கள் அங்க நடந்தது. அந்த ஆட்சி கவுட்பு அந்த மாநகர சபைக்கு நடந்த குளறுபடிகளுக்கெல்லாம் காரணம் இந்த விடயம்தான். ஆனால் இப்ப என்ன நடக்கிறது என்றால், இப்போது இவர்கள் யாவரும் தனித்தனியே எல்லாருமே தனியே தான் கேட்கினோம். அதாவது அரசியல் அறிஞர்களும் ஆய்வாளர்களும் ஒரு போட்டித் ஒப்பந்தத்துக்கு வாங்கோண்டு பல தடவை சொல்லப்பட்ட போதும் அவர்கள் யாரும் இதை கேட்பதற்கு தயாராக இல்லை.